இப்போ ஆக்சுவலி இங்க ஒரு சின்ன விஷயம் இருக்குங்க. இப்ப நிறைய பேர் என்ன சொல்றாங்க, நீங்க சொல்றதா லைக் வந்து ரெவன்யூ வந்து ஜென்ரேட் பண்ணல, உமன்ஸ் கிரிக்கெட் வந்து மென்ஸ் கிரிக்கெட் அளவுக்கு ரெவன்யூ ஜென்ரேட் பண்ணல, யாருமே பார்க்கல, அப்புறம் எப்படி உமன்ஸ்க்கு வந்து ஈக்குவலா கொண்டு வர முடியும்? வாட் யூ பிரிங் இன் இஸ் வாட் யூ கெட் அப்படின்ற வந்து ஒரு கான்செப்ட் போகுது. நான் என்ன கேட்கறேன் அப்படின்னா, நீங்க வந்து ஒரு கவர்மெண்ட் எடுத்துக்கோங்களேன். இப்போ வந்து ஒரு தமிழ்நாடு கவர்மெண்டா இருக்க தமிழ்நாடு வச்சுக்கோங்க. ஜிடிபி வந்து நம்ம அதிகமாக வச்சிருக்கோம் சரிங்களா? இதே வந்து கம்பேர்ட் டு யூபி வந்து ஜிடிபி கம்மி தான் சரிங்களா? ஆனா அவங்க பிரிச்சு கொடுக்கறப்ப அலோகேட் பண்றப்ப ஃபண்ட் அலோகேட் பண்றப்ப என்ன பண்ணுவாங்கன்னா, யூபிக்கு வந்து அதிகமா பண்ணுவாங்க, தமிழ்நாடுக்கு வந்து கம்மியா பண்ணுவாங்க. அது ஏன் அப்படின்னா யூபி வந்து கொஞ்சம் பெரிய ஸ்டேட் அப்படின்ற மாதிரி. சோ அந்த ஸ்பிளிட் பண்றது வந்து பாத்தீங்கன்னா கவர்மெண்ட் சைட்லயே அப்படி பண்றாங்க அப்படின்றப்போ ஏன் இந்தியா ஒரு பிசிசிஐ இருக்கிறப்ப அது பண்ணக்கூடாது அப்படின்றத நான் கேள்வி. மென்ஸ் வந்து அதை கொண்டு வராங்க கரெக்ட், பட் உமன்ஸ் வந்து இன்க்ரீஸ் ஒரு இம்ப்ரூவ் ஆகணும் அப்படின்னா வந்து ஸ்பிளிட் பண்ணி கொடுக்கலாம்ல. அப்ப நீங்க ஒரு கேள்வி கேட்கலாம், ப்ரோ பிசிசிஐ வந்து கவர்மெண்டே கிடையாது ப்ரோ, அது வந்து பிரைவேட் ஆர்கனைசேஷன் ப்ரோ சிரிப்பீங்க. ஓகே, நல்ல கேள்வி. அப்ப நீங்க என்ன சொல்லணும்? ஒரு மேட்ச் ஒரு வேர்ல்ட் கப் உமன்ஸ் அடிச்சாங்க அப்படின்னா பிசிசிஐ வந்த வேர்ல்ட் கப்னு சொல்ல வேண்டியதானே? ஏன் வந்து இந்தியா இஸ் வெரி ப்ரௌட் டு பி இந்தியன் வந்த வேர்ல்ட் கப் ஏன் வந்து பெருமை பீத்திக்கிறீங்க? ஏன் ப்ரௌடா சொல்லணும்னா வந்து இந்தியான்ற டேக் யூஸ் பண்ணிக்கிறீங்க. ஆனா ஒரு சேலரி வந்து ஸ்பிட் பண்ணி கொடுக்கணும் அப்படின்றப்போ நீங்க அதை கொண்டு வர மாட்டீங்க. பிசிசிஐ வந்து பிரைவேட் ஆர்கனைசேஷன் கொண்டு வரீங்க அப்படின்னா தட்ஸ் நாட் ரைட் என்ன பொறுத்த வரைக்கும். சோ இந்த ஒரு விஷயத்தை அட்ரஸ் பண்ணணும்னு நினைச்சேன். நீங்க அதை கரெக்டா சொன்னீங்க. கவர்மெண்ட்ல எந்த ஸ்டேட் இன்னும் க்ரோ ஆகலையோ அந்த ஸ்டேட்டுக்கு தான் அதிகமா காசு தருவாங்க. சோ அந்த மாதிரிதான் இங்க பாக்கணும். எனக்கு ரொம்ப அஃபண்ட் ஆனது இதுதான். ஒருத்தவர் வந்து போட்டிருந்தாரு, இப்போ மித்தாலி ராஜ் வந்து ஏதோ ஒரு ஃபைனல்ஸ் ஆடுறப்ப அவங்களுக்கு எல்லாம் 1000 rupees per மேட்ச் தான் வந்ததுன்னு போட்டப்ப அந்த 1000 rupeesம் மென்ஸ் கிரிக்கெட்ல வந்த ப்ராஃபிட்ல இருந்து தான் கொடுத்தாங்க ஜாஸ்தி அப்படின்னு ஒரு கமெண்ட் பார்த்தேன். எனக்கு என்னன்னா, உங்களுக்கு ஏன் இவ்வளவு கோவம் வருது, உங்களுக்கு ஏன் இது வருதுன்றதுதான் எனக்கு. இப்போ வந்து உமன்ஸ் கிரிக்கெட் ஜெயிச்ச உடனே ஃபீலிங் ப்ரௌட்னு போடுறது ஒரே ஆளா தான் இருப்பாங்க. எடுத்து பாத்தீங்கன்னா ஒரே கேம் தான் விளையாடுறாங்க. இதுல வந்து பிரிவினன்றது நீங்க அந்த பிராண்ட் அந்த இவ்வளவு ரெவன்யூ வருது அப்படின்னு சொல்லிட்டு பிரிக்காம ஸ்போர்ட்ஸா பார்த்து அதுல இருக்கிற காசு தானே இப்ப கொடுக்க போறாங்க, இல்லாத காசா இப்ப வச்சிருக்க பட்ஜெட்ல இருந்தா எடுத்து கொடுக்க போறாங்க சேலரி அப்படின்ற பட்சத்துல ஃபர்ஸ்ட் மேட்ச் ஃபீஸ் வந்து நீங்க ஈக்குவலா கொடுக்கணும்னு நினைச்சப்பே அது ஒரு நல்ல இனிஷியேட்டிவ் தான் படிப்படியா வர்றதுக்கு. அதுலயே நம்ம வந்து கிரிட்டிசிசம் இந்த மேட்ச் பீஸே வந்து மென்ஸ் டீமோட ரெவன்யூல இருந்தா கொடுக்குறாங்க, பிக்கப் போடுறாங்க அப்படின்னு சுஜித் ப்ரோ சொன்ன மாதிரி தான் வந்து நிறைய டாஸ்க் போயிட்டு இருந்துச்சு. ஆனா படிப்படியா இதை வந்து அந்த கான்ட்ராக்ட் மாத்துறது உடனே மாத்தினா நிறைய சர்ச்சைகள் கிளம்பும். மேபி இந்த மேட்ச் ஃபீஸ் வந்து படிப்படியா கொஞ்சம் கொஞ்சமா அந்த கான்ட்ராக்டை ஏத்துனா ஒரு பெட்டரா இருக்கும் அப்படின்றது தான்.